நீ லெஃப்ட்ல போடு ரைட்ல போடு, ஆனா நான் அடிச்சா சிக்ஸ் தான் அப்படின்ற மாதிரி எஸ்ஆர்எச் இளம் வீரரான அபிஷேக் சர்மா சிக்ஸ் போர்னு வெளுத்து எடுத்தாரு. வெறும் 16 பந்துகளை 50 அடிச்சு மும்பை இந்தியன்ஸ் அணியை அலற விட்டு ஒட்டுமொத்த கிரிக்கெட் உலகையும் திரும்பி பார்க்க வச்சிருக்காரு அபிஷேக் சர்மா. நான் இந்த அளவுக்கு ஆடுறேன் அப்படின்னா அதற்கெல்லாம் காரணம் டொமஸ்டிக் கிரிக்கெட் தாங்க அப்படின்ற மாதிரி இசான் கிசான் மாதிரியான பிளேயர்ஸுக்கு மறைமுகமா பதிலடி கொடுத்திருக்காரு அபிஷேக் சர்மா. ஓகே, என்ன நடந்திருக்கு, அபிஷேக் சர்மா என்னெல்லாம் சொல்லியிருக்காரு அப்படிங்கறதெல்லாம் டீட்டெயில்டா பார்க்கலாம். 2024 ஐபிஎல் தொடரில் மார்ச் 27ஆம் தேதியை மறக்கவே முடியாது. 2024 ஐபிஎல் தொடரோட 8வது லீக் போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் அணியும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியும் மோதினாங்க. ஃபர்ஸ்ட் பேட்டிங் செஞ்ச எஸ்ஆர்எச் அணி இமாலய இலக்கு நிர்ணயிச்சாங்க அப்படின்னு தான் சொல்லணும். 20 ஓவர்களில் 277 ரன்கள் குவிச்சாங்க, வெறும் 3 விக்கெட்டுகளை மட்டும் இழந்து. அதற்கு முக்கிய காரணம் டிராவிஸ் ஹெட் 62 ரன்களும், அபிஷேக் சர்மா 63 ரன்களும், மார்க்ரம் 42 ரன்களும், கிளாசன் 80 ரன்களும் குவிக்க ஐபிஎல் வரலாற்றிலேயே ஹையஸ்ட் டீம் ஸ்கோர் பதிவு பண்ணியிருக்காங்க எஸ்ஆர்எச் அணி. 278 ரன்கள் எடுத்தால் வெற்றி அப்படின்னு கலவரான மும்பை இந்தியன்ஸ் அணி ஒரு கட்டத்தில் எஸ்ஆர்எச் அணிக்கு பயம் காட்டிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு இருந்துச்சு. ரோஹித் சர்மா அதிரடி ஆடி 26 ரன்களும், இசான் கிசான் 34 ரன்களும், நமன்தீர் 30 ரன்களும், திலக் வர்மா 64 ரன்கள்னு அதிரடியில் மிரட்டி எடுத்தாங்க. பட் ஹர்திக் பாண்டியா மட்டும் ஒரு ஒன் டே இன்னிங்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தாரு. இன்னொரு பக்கம் டிம் டேவிட் அதிரடி ஆடி 42 ரன்கள் குவிக்க 20 ஓவர்களில் போராடின மும்பை இந்தியன்ஸ் அணி 246 ரன்கள் எடுத்துட்டாங்க. இதனால எஸ்ஆர்எச் அணி இந்த போட்டியில 31 ரன்கள் தேசத்தில் அபார வெற்றியை பதிவு பண்ணிருக்காங்க. எஸ்ஆர்எச் வெற்றிக்கு முக்கிய காரணம் யாரு அப்படின்னா அபிஷேக் சர்மா தான். வெறும் 16 பந்துகள் 50 ரன்கள் எடுத்தாரு. ஹைதராபாத் அணிக்காக அதிவேகமா அரை சதம் அடிச்ச வீரர் அப்படின்ற பெருமையை பெற்றிருக்காரு அபிஷேக் சர்மா. இதனால ஆட்டநாயகன் விருதுமே அவருக்கு தான் கொடுக்கப்பட்டது. அப்பதான் டொமஸ்டிக் கிரிக்கெட்ல விளையாண்டதுனால தான் எனக்கு தன்னம்பிக்கை அதிகமானது, அதனால தான் இவ்வளவு அதிரடி ஆட முடிஞ்சது அப்படின்னு சொல்லி அபிஷேக் சர்மா சிறப்பா பேசியிருக்காரு. இதை பத்தி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இதை நான் கடைசி மேட்ச்ல தான் கத்துக்கிட்டேன். டொமஸ்டிக் கிரிக்கெட் தான் எனக்கு அதிகமான தன்னம்பிக்கையை கொடுத்திருக்கு. அந்த தன்னம்பிக்கையோட களத்துல போய் உங்களோட திறமையை காட்டுங்க. இதுதான் பேட்ஸ்மேன்களுக்கான மெசேஜ். என்னோட பிளான் எல்லாமே மும்பை இந்தியன்ஸ் அட்டாக் செய்யணும் அப்படிங்கிறது மட்டும்தான். டிராவிஸ் ஹெட் மாதிரியான ரொம்பவும் பிடிச்ச ஒரு பிளேயர் கூட ஆடுறது ரொம்பவே மகிழ்ச்சியா இருந்துச்சு. அவர் ஆடுறதை நான் ரசிச்சுக்கிட்டே இருந்தேன். உன்னோட ஜோன்ல பந்து வருது அப்படின்னா கண்டிப்பா ஆடி அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொல்லியிருந்தாரு. எந்த இடமா இருந்தாலும் சரி, கிடைக்கிற வாய்ப்பை நான் மகிழ்ச்சியா விளையாடுறேன். லாஸ்ட் நைட் நான் பிரைன் லாரா கிட்ட அதிகமா பேசிக்கிட்டு இருந்தேன். அது ரொம்பவே உதவியா இருந்துச்சு. நெட் பிராக்டிஸை பொறுத்த அளவுக்கு நான் பேட்டிங்கை விடவும் பவுலிங்க்கு தான் அதிகமாக கவனம் செலுத்திக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பா பவுலிங்லயுமே என்னால் முடிஞ்ச பெஸ்ட்டை கொடுக்க முயற்சி செய்வேன் அப்படின்னு சொல்லி அபிஷேக் சர்மா சிறப்பாக பேசியிருக்காரு. சமீபத்தில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரஞ்சி டிராஃபில இசான் கிசான் பங்கேற்கவே இல்லை. இதன் காரணத்தினால தான் இந்திய அணியோட சம்பள ஒப்பந்தத்தில் இருந்தே நீக்கி இருந்தாங்க. இந்த ஒரு சூழல் அபிஷேக் சர்மா டொமஸ்டிக் கிரிக்கெட் தான் எனக்கு ரொம்ப உதவியா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ரஞ்சி தொடரில் பங்கேற்காத இந்திய வீரர்களுக்கு சிறப்பான ஒரு மெசேஜ் கொடுத்திருக்காரு. சரி, ஓகே, நீங்களும் மக்களோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. அபிஷேக் சர்மாவோட ஃபியர்லெஸ் இன்னிங்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்ற உங்களோட கருத்துக்களை